ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம். ஆலய தரிசனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற மருந்தீஸ்வரர் ஆலயம். இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னாலே பேர்லயே உங்களுக்கு தெரியும் அந்த எதற்கான இந்த அவதாரம் சிவபெருமானால் எடுக்கப்பட்டது. இந்த மருந்தீஸ்வரர் நிறைய இருக்கு. திருக்கச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர், செங்கல்பட்டு போற வழியில சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு. நிறைய இடத்துல மருந்தீஸ்வரர் இருக்குது. எல்லா இடத்துலயும் நாங்க போயிருக்கோம். அந்த மருந்தீஸ்வரோட மண்ணை எடுத்து வச்சுட்டாலே நமக்கு மிகப்பெரிய அது ஒரு மருந்து. அது ஒவ்வொரு மருந்தீஸ்வரருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. தல வரலாறு, ஆலய வரலாறு, இதெல்லாம் உண்டு. பொதுவாக நம்ம கோயில் வழிபாடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோயில் வழிபாடு. கோவில் அப்படின்னாலே கோ பிளஸ் இல், அங்கே இறைவன் இருக்கும் இடம். கோ என்றால் இறைவன், தலைவன் அப்படின்னு சொல்றோம். கோ என்றால், ஆனால் இங்கே கோ என்றால் அரசன் என்பதை விட இறைவன் என்பதுதான். இறைவன் தானே மிகப்பெரியவன். அந்த கோ என்ற இறைவன் இருக்கும் இடம், இல் இருக்கும் இடம்தான் கோவில். ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம பஞ்சபூதங்களை நம்ம இயற்கையை வழிபட்டோம். நாம் தமிழர்கள் பண்பாடெல்லாம் இயற்கை வழிபாடு. அதற்கற்பட வழிபாடுகளில் 6 விதமாக சிவ, வைணவ, அப்போ இது மாதிரி கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், இப்படி நிறைய இடத்துல அதுல ஒன்று நம்மளுடைய இயற்கை வழிபாடு ஒண்ணு உண்டு. அதனால இன்னைக்கு தை வந்தா நமக்கு போய் இறைவனுக்கு, சூரியனுக்கு நம்ம போய் உட்கார்ந்து தைப்பொங்கல் வைக்கிறோம். நிறைய நம்ம பண்றோம். இந்த கோவில் வழிபாடு மனிதர்களை பண்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது மரங்கள், செடிகள், கொடிகள் இப்படி இருந்தது. அப்புறம் பாறைகள் எல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த மரங்கள் எல்லாம் இன்னைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இந்த ஏதாவது ஒரு துணியை சுத்தி வச்சு குங்குமம் வச்சு நம்ம வழிபடுறோம். அப்படின்னா இயற்கை வழிபாடு இருந்தது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு நன்மை செய்தவை. அப்புறம் ஒரு கட்டத்துல அது காலங்கள் மாற மாற, பண்பாடு மாற மாற நாம் ஒரு ஆலய வழிபாடை கொண்டு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு கோயில் வழிபாடோட முன் கதை. சரி, நம்ம திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தை பத்தி பார்க்கலாம். திருவான்மியூர் அப்படின்னாலே போன பதிவுல நம்ம சொன்னோம், வான்மீகர் இங்க திருவான்மிகியூர். திரு என்பது அடைமொழி, உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய. இந்த திரு அப்படிங்கிற இந்த அடைமொழி நிறைய நட்சத்திரங்களுக்கு 2 நட்சத்திரம் இருக்குது.
அதே மாதிரி ஊர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரு அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட பண்ணுவாங்க. இது மாதிரியான ஆலயங்களுக்கும் இந்த திரு என்ற ஒரு அடைமொழி உண்டு. அதனால வந்து இந்த ஊர் பெயர் வந்து திருவான்மியூர், அதுதான் மருவி திருவான்மியூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஏன் இங்க வந்துச்சு? திருவான்மியூர் வால்மீகி எதுக்கு வந்தாரு? வால்மீகி மட்டும்தான் இந்த திருவான்மியூருக்கு வந்தாரா அப்படின்னா, வால்மீகியோட வரலாறை நம்ம பார்க்கும்போது சொன்னோம், அவர் ஏற்கனவே வந்து முன்ஜென்ம பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வால்மீகி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஏற்கனவே வந்து அவருடைய தொழில் வந்து திருடு பண்ணுவது, கொள்ளையடிப்பது, இப்படி எல்லாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தார். இந்த பாவத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ராமாயணம் எழுதுறாரு. நாரதர் முனிவருடைய இதன்படி, விளையாட்டின்படி அவர் வந்து அப்படி அவர் ராமாயணம் எழுதியதும் கூட அவருடைய பாவங்கள் போகவில்லை. அப்பொழுது நமக்கு வந்து மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு என்றும் 16 மார்க்கண்டேயன் அவரை சந்திக்கிறார். சிவ வழிபாட்டின் மகத்துவத்தை அவர் சொல்றார். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ இங்க தென்னகத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும், எங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அசரீரி உங்களை சொல்கிறதோ அந்த இடத்தில் உங்களுடைய வழிபாட்டை, அந்த இறைவனை நீங்கள் தொழுது உங்களுடைய பாவங்களை போக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வர்ற வழியில தான் நமக்கு தென்னகத்தை நோக்கி வரும்பொழுதுதான் மருந்தீஸ்வரர் ஆலயம் திருவான்மியூர்ல வந்து வருது. திருவான்மியூர்ல வந்து அந்த அசரீரி கேட்டவுடன் அங்கேயே இருக்கிறார். இன்னைக்கும் வால்மீகியோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. மருந்தீஸ்வரர் ஆலயத்தை தொழுது அவர் தன்னுடைய முன் ஜென்ம பாவங்களை எல்லாம் போக்கின இடம் அந்த இடம். இந்த அங்க இருக்கிற தீர்த்தங்கள் இருக்குது, மொத்தம் 5 வகையான தீர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு தீர்த்தம் வந்து வால்மீகி அவங்க வந்து தன்னுடைய பாவங்களை போக்குறது. இந்த கோயில் வந்து 274 சிவபெருமானை பற்றின பாடல்கள், அவ்வளவு திருத்தலங்கள் இருக்குது. அதுல 274ல வந்து இது திருவான்மியூரும் வந்து முக்கியமான ஒன்று, பாடல் பெற்ற திருத்தலம். யாரெல்லாம் பாடியிருக்காங்க? அப்பர், திருஞான சம்பந்தர், அவங்க எல்லாம் இங்க பாடியிருக்காங்க. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடின தலம் இதுதான். அதுக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா 274 என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலங்கள், சோழ மண்டலம், சேர மண்டலம், குடகு மண்டலம், அப்புறம் வந்து நடுநாடு, கொங்கு நாடு, மலைநாடு அப்படிங்கிற மாதிரி வடகிழக்கு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இப்போ இடங்களுக்கும் ஒரு ஆலயங்கள் இருக்கும். இப்ப சோழ நாடு அப்படின்னா 190 ஆலயங்கள் அதுல இருக்கு. பாண்டிய நாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மதுரையை உள்ளடக்கியது, அது ஒரு 14 சிவாலயங்கள் இருக்குது. கொங்கு நாடு அதாவது ஈரோடு, கோயம்புத்தூர், இதை சொல்லுது 7 ஆலயங்கள், பாடல் பெற்ற தலங்கள். நடுநாடு 22 ஆலயங்கள். அதே மாதிரி வட இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு 5, தொண்டை நாடுன்னு ஒண்ணு இருக்கு, 32 ஆலயங்கள் பாடல் பெற்றது. தொண்டை நாடுங்கிறது இப்ப நீங்க பாக்குறது செங்கல்பட்டு, இந்த கிருஷ்ணகிரி தாண்டி இங்க திருவள்ளூர், சென்னை, இது எல்லாம் தொண்டை நாடுன்னு வரும். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 274 ஆலயங்கள். அந்த தொண்டை நாடு அப்படிங்கிற அந்த 32 ஆலயங்கள்ல 25வது இடத்துல இருக்கிறது தான் வந்து இந்த திருவான்மியூர். யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, வால்மீகி சித்தர், உங்களுக்கு அவங்கதான் இங்க வந்து திருவான்மியூர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்தவங்க. இறைவனிடம் வேண்டி என் பேரிலேயே இது இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஊர் திருவான்மியூரா மாறிச்சு. அகத்தியர் இங்க வந்தாங்க. அவங்கதான் வந்து அகத்தியோட வரலாறு அப்படின்னா, அவங்க கைலாயத்திலிருந்து அவங்களுடைய திருமண கோலத்தை, பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமண கோலத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு அவ்வளவு கூட்டம் தேவர்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் வரும்பொழுது ஒரு பக்கம் போகுது. அப்போ அகத்தியரிடம் சொல்லி நீ தென்னகம் நோக்கி போ அப்படின்னு சொல்லும்போது வரும்போது அது பேலன்ஸ் ஆகுது. அப்போ என்னுடைய கோலத்தை, உங்களுடைய திருமண கோலத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீ அங்கிருந்தே நீ பார்க்கலான்னு சொல்லுவார். அப்படிக்கு வரும்பொழுது அதை பொதிகையை நோக்கி அவர் போகும் பொழுது அவர் மருந்து உபதேசம் பெற்ற இடம்தான் இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம். அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவர் மட்டும்தான் பார்த்தாரா? வால்மீகி வந்தார், அகஸ்தியர் வந்தார், அருணகிரிநாதர் திருப்புகழ் இங்க பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பர், திருஞான சம்பந்தர், தேவாதி தேவர்கள் எல்லாம், சூரியன், சந்திரன், இவர்கள் எல்லாம் வந்து சாப விமோச்சனம் பெற்ற இடம். ஒவ்வொரு தீர்த்தம் 5 தீர்த்தம்னு சொன்னேன். அந்த ஒவ்வொரு தீர்த்தமும் இப்ப எதுவுமே இல்லை. இப்ப இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் இல்லவே இல்லை. 2 குளம் இருக்குது. அந்த 2 குளம்ங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனா 5 தீர்த்தங்கள் இங்க இருக்குது. அது ஒவ்வொன்றும் சாப விமோச்சனம் கொடுத்த, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, வருணனுக்கு, இன்னும் சொல்ல போனா தேவேந்திரனுக்கு காமதேனு பசு இருக்குது. அந்த பசுவைக்கு சாபம் கொடுத்தது அது ஒரு தீர்த்தம். இப்படி நிறைய அது வரலாறு போயிட்டு இருக்கும்.
இதோட வரலாறுலாம் ரொம்ப மிகப்பெரிய வரலாறு. சோ இங்க உற்சவர் அப்படின்னு பார்த்தா தியாகராஜ சுவாமிகள் தான் இங்க வந்து உற்சவரா இருக்காங்க. மூலவர் வந்து மருந்தீஸ்வரர். அம்பாள் அப்படின்னா திரிபுர சுந்தரி அம்பாள் வந்து இங்க இருக்கிறாங்க. அது இல்லாம வந்து நமக்கு வந்து முருகன், கணபதி இப்படி தனி சன்னதியில் இருக்காங்க. அம்பாளுக்கும் தனி சன்னதி தான். நீங்க இங்க கணபதி அப்படின்னா விஜய கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 16 விதமான கணபதி இருக்குது. அதாவது சோடச கணபதின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆலயத்துல தனி சன்னதியில் இருக்காங்க. அகஸ்தியரால் 108 லிங்கங்கள் இங்க வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட இருக்குது. நீங்க போனீங்கன்னா 108 சிங்கங்கள் இருக்குது அங்க உள்ள. பொதுவா ஒரு கோயிலுக்கு வந்து நிறைய கோபுரங்கள் இருக்கும். ஆனால் இந்த கோபுரத்துக்கு வந்து 2 இருக்கும். ஒன்னும் மேற்கு வாசல் கோபுரம், இன்னொன்னு வந்து கிழக்கு வாசல் கோபுரம். எப்போதுமே வந்து கிழக்கு வாசல் கோபுரம் தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும், ராஜகோபுரமா இருக்கும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மேற்கு வாசல் தான் வந்து தனி சன்னதியில மிகப்பெரிய ராஜகோபுரமா விளங்கிட்டு இருக்கு. காரணம், அந்த மேற்கு பார்த்த கோபுரம் பாத்தீங்கன்னா அந்த ஈசிஆர் ரோட்ல இருக்கும். அந்த ஈசிஆர் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வரலாம். அதுதான் மேற்கு பார்த்த கோபுரம். ஆனா நார்மலி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கிழக்கு பார்த்த கோபுரம்னா சுத்தி தான் வரணும். அந்த குளத்தை சுத்தி தான் வரணும். அவங்க சித்திரை குளத்தை சுத்தி தான் வரணும். கொடிமரம் இதெல்லாம் பலிபீடங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா மேற்கு அந்த கோபுரத்துக்கு தான் இருக்கும். குறிப்பா வந்து நமக்கு வந்து கிழக்கு பக்கத்தான் இருக்கணும். ஆனா நான் மேற்கு, இது ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்க நடராஜர் சபை அப்படி என்று ஒன்று உள்ள தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடராஜர் சபை ஒண்ணு இருக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா விமானம் பின்புறம் இருக்கும். நீங்க வெளியில கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய சித்திரை குளம் இருக்கு. இன்னொரு குளமும் உள்ள இருக்கும். நீங்க உள்ள கிழக்கு கோபுரத்தை தாண்டி உள்ள வரும்போது இடது பக்கமாக ஒரு சின்ன குளம் இருக்குது. மிகப்பெரிய தெப்பத்து குளம் ஒண்ணு இருக்குது. வெளியில சித்திரை குளம் ஒண்ணு இருக்குது. அந்த குளமும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு குளம், தேர் எல்லாம் இருக்குது. அது பக்கத்துல தான் 16 கல் மண்டபம், 16 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 1000 கால் மண்டபம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 16 கால் கொண்ட அந்த மண்டபம் ஒண்ணு இருக்குது, வெளியே ஒண்ணு இருக்குது. இந்த ஆலயத்துல வந்து தலவிருஷமா பாக்குறோம், வன்னி மரத்தை பாக்குறோம். இந்த வன்னி மரத்துலதான் வந்து அகஸ்தியருக்கு வந்து ஞான உபதேசம், அதாவது மந்திர உபதேசம், மருத்துவம் சார்ந்த அந்த உபதேசத்தை போதனை வழங்கிய இடம்தான் இந்த வன்னி மரம். வன்னி மரம் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. வன்னி மரத்தை அந்த இடமே வனங்களால் ஆனது. இந்த ஆலயத்திற்கு வந்து நவகிரக சந்நிதி எல்லாம் எதுவுமே கிடையாது. காரணம், இந்த இடத்துல சந்திரன் சூரியன் எல்லாம் வந்து இங்கவே வந்து பாப விமோச்சனம் அடைஞ்சவங்க. அதனால அவர்களுக்கு தனி சன்னதி எல்லாம் அதுவும் எதுவும் இல்லை, பிரத்யேகமா எதுவுமே கொடுக்கப்படலை. இங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்க 5 வகையான தீர்த்தங்கள் இருக்குது. காமதேனுடைய சாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இங்க இந்த கோயிலுக்கு. ஏற்கனவே நம்ம வந்து அகத்தியர் தன்னுடைய பொதிகை மலையிலுக்கு பயணத்தை தீர்க்கும் போது இங்க வந்தாரு. அங்க இந்த வன்னி மரத்துல வந்து அவருடைய மருத்துவ உபதேசம், அதாவது என்ன மாதிரி அந்த மக்களுக்கு இந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்று ஞானம் பெற்ற உபதேசம் பெற்ற இடம்தான் வந்து இந்த இடம். அதான் வன்னி மரம். ஆனால் காமதேனுவோட ஒரு கதை ஒண்ணு இதோட அட்டாச் ஆகுது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வசிஷ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறார். அந்த யாகத்துல வந்து சிவ லிங்க வழிபாடு நடத்துறதுக்காக சொல்லும் பொழுது அவருக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்காக இந்திரனால் வசிஷ்டருக்கு கொடுக்கப்பட்டதுதான் காமதேனு. காமதேனு பத்தி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு தெய்வகடாட்சி நிரம்பிய ஒரு பசு. பால் சுரந்துகிட்டே இருக்கும் காமதேனு. அப்போ பால் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குது. ஒரு நாள் முக்கியமான விசேஷமான அந்த நாள் நடக்குது. அப்போ இந்த மேய போன காமதேனு அங்கே ஏதோ ஒரு இயற்கை சூழல்ல லைத்து அன்னைக்கு ஒரு நாள் திரும்பி வரல. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பால் அது கொடுக்கல. அப்போ வசிஷ்டருக்கு உங்களுக்கு தெரியுமே, திடீர்னு அவருக்கு விஸ்வாமித்திரரை விட விஸ்வாமித்திரர் கோபக்காரனா இவரும் கோபக்காரர் தான். ஆனா விஸ்வாமித்திரர் ஒருபடி மேல. ஆனால் இவர் வந்து ரொம்ப அதிகமா கோவப்பட மாட்டாரு. ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். அப்போ என்ன சொல்றாரு, அப்போ நீ வந்து சாதாரண ஒரு காராம்பசு மாதிரி ஆயிடு அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்து வெளியே அனுப்புறார், அந்த பால் கொடுக்கலங்கிறதுக்காக. அப்போ அங்க வந்து அப்போ நாரதர்கிட்ட கேட்கும்போது அப்ப சொல்றாரு, இங்க திருவாயூர் போய் அங்க தீர்த்தம் இருக்குது, இறைவனை வழிபட்டு நீ அங்க போனீங்கன்னா உனக்கு மோட்சம், பாப விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லி வர்றாங்க. அப்படி வந்து ஒரு தீர்த்தத்தை 5 தீர்த்தத்துல ஒரு தீர்த்தத்துல அதை வேண்டி விரும்பி இங்க வந்து கேக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்க எப்படி இந்த மருந்தீஸ்வரருடைய அந்த இது வருது, அங்கிருந்து இங்க வர்றாங்க. வரும்போது சதையு மன்னன் அப்படிங்கறத ஆண்டு வந்தான். இந்த நம்ம இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த தொண்டை மண்டலம், இந்த தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்தவன் வந்து சதையு மன்னன். அதான் இது சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சதையு அந்த பகுதி. அப்போ அவங்க வந்து என்னன்னா விவசாயத்தை நம்பி இருக்கிறவன். அப்போ விவசாயத்துல வரும்போது சிங்கம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்,
ரொம்ப இந்த விவசாயத்தை நாசம் பண்ணும் வயல்களை. அவர் முறை திரட்டும் பொழுது அடிக்கடி இதை இந்த விவசாயத்தை காப்பதற்காக பண்ணுவான். அப்ப இங்க வந்து மருந்தீஸ்வரருடைய சிவலிங்கம் அங்க திருவாயன்மூர்ல இருக்குது. அந்த இப்போ அது காமதேனுங்கிற அந்த காராம்பசு வந்து என்ன பண்ணுது, பால் சுரந்து இந்த தனி அபிஷேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு? இந்த சிவலிங்கத்துக்கு. அப்போ ஒரு ஒரு முறை இந்த சிங்கத்தை திரட்டி அடிக்கும் பொழுது பயந்து போன மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து சிதறி அடித்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த காமதேனு பசுவும் பயந்து கொண்டு ஓடும் பொழுது அந்த சிவலிங்கத்தில் தன்னுடைய பாத குழம்பு இருக்கு இல்லையா, அந்த குழம்பு பட்டு இன்னைக்கும் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து அந்த அந்த சின்னதா ஒரு காயம் மாதிரி அங்க இருக்கும். இன்னைக்கும் அது இருக்குது. அப்புறம் வேண்டி மன்றாடி இது மாதிரி எனக்கு ஏற்கனவே நான் ஒரு பாவை மச்சுணத்தில் தான் இங்க வந்திருக்கேன், இன்னும் ஒரு உதவி நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சிவபெருமான் ஒன்றும் இல்லை, நீ உன்னுடைய பசு பாலால் வந்து எனக்கு வந்து நிறைய அபிஷேகம் பண்ணதால உன்னுடைய பாவங்கள் போச்சு, நீங்க இங்க தீர்த்தத்துல நீங்க குளிச்சுட்டு உன்னுடைய பாவை மச்சம் தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. இது ஒரு கட்டம். இன்னொரு இது இப்போ நம்ம வந்து இந்த ஊர் காரணத்துக்கு வந்து வால்மீகி வந்தாரு, மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அகத்தியர் வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த காமதேனுடைய சாபம் உள்ள பார்த்து விமோசனத்துக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரார், அப்பைய தீட்சிதர் அப்படின்னு ஒருத்தர் வரார். இதுதான் முக்கியமானது. இந்த ஏற்கனவே சொன்னோம், எல்லாத்துக்கும் ஏன் கிழக்குல இருக்கும். நீங்க சிவபெருமானுடைய இதெல்லாம் மூலவர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும், ஆனால் இது மட்டும் மேற்கை நோக்கி இருக்கும். எப்போதுமே வழக்கமா வந்து அம்மா வந்து தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்பைய தீட்சிதர் அப்படின்னு இவர் யாரு? கிருஷ்ணதேவராயர் காலத்துல அவர் ஒரு மன்னர், உங்களுக்கு தெரியும். அவருக்கு கீழே வந்து ஒரு கவிராயராக இருந்தவர் வந்து ஆச்சாரிய தீட்சிதர். அந்த ஆச்சாரிய தீட்சிதருடைய பேரன் தான் வந்து அப்பைய தீட்சிதர். இவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர். இவர் எங்க வராரு? வேதசிரோனி அப்படிங்கிற ஒரு இடம், வேளச்சேரி. இதுதான் நம்ம அடுத்தது நம்ம வந்து தண்டீஸ்வரர் ஆலயமா நம்ம பார்க்க போனோம். அதையும் நம்ம வந்து அன்னைக்கு கடந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம தரிசனத்துல தண்டீஸ்வரன் ஆலயத்தையும் நம்ம பண்ணோம். அது நம்ம தண்டீஸ்வரன் அடுத்தது, ஏன்னா இதோட கண்டினியூட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதல்ல நான் கொடுக்குறேன். ஸோ அங்க வந்து அப்பைய தீட்சிதர் வந்து இந்த வேதசரணி அப்படிங்கிற தண்டீஸ்வரனுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிறார். காலையிலிருந்து முழுவதும் அங்க தண்டீஸ்வரனுக்கு சேவை செய்து விட்டு மாலைக்கு இங்க வந்துருவார். எங்க வந்துருவாரு? மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வருவார். அப்போ மருந்தீஸ்வரர் ஆலயம் எப்படி இருக்கும்? கிழக்கு நோக்கி தான் இருந்தது. அவருடைய மூலவருடைய திசை வந்து கிழக்கு நோக்கி தான் இருந்தது. அப்படி அவர் போகும்போது ஒரு கட்டத்துல வந்து அவரால் வர முடியவில்லை, ரொம்ப ஒரு நீர் பிரளயம் ஏற்படுது. அவர் தவிச்சு போறாரு, என்னால பண்ண முடியலையே, நான் இன்னைக்கு உன்னை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு நெற்குறுகி இருக்கும் பொழுது தன்னுடைய பக்தருக்காக கிழக்கு நோக்கி இருந்த அந்த மருந்தீஸ்வரர் இறைவன் அப்படியே மேற்கு நோக்கி வேதசிரோணி அப்படிங்கிற வேளச்சேரியை நோக்கி தண்டீஸ்வரன் ஆலயத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்புகிறார், திசையை திருப்புகிறார். அதுதான் வரலாறு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்பைய தீட்சிதர் என்ற தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய திசையை மாற்றியவர். இதுதான் வந்து திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு. இதுக்கப்புறம் பிரிங்கி முனிவர் இங்க உள்ள வர்றாரு. எவ்வளவு சித்தர்கள் பாருங்க, பிரிங்கி முனிவர் உள்ள வர்றாரு. இங்க இந்த பிரிங்கி முனிவர் பரங்கிமலை அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு உள்ளது. ஏற்கனவே அவருடைய வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். தான் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர், தன்னை பக்தனை மட்டும், ஏன்னா அம்பால கூட நான் வணங்க மாட்டேன், நான் சிவபெருமானை மட்டும் தான் நான் வணங்குவேன்னு சொன்ன மிகப்பெரிய சிவபக்தர் பிரிங்கி முனிவர். அவர் தான் அந்த தொடையில ஓட்டையை போட்டு அப்படி வெளியே வந்து ரத்தங்கள்லாம், அந்த கதை படிச்சிருப்பீங்க. பிரிங்கி முனிவர் அவருடைய ஆலயம், அவருடைய இருந்து மலையில அவர் தவம் இருந்த இடம் தான் பிரிங்கி மலை. அவரு பக்கத்துல ஒரு சிவபெருமான் ஆலயம் இருக்குது, அங்கதான் வந்து அவருடைய ஜீவசமாதியும் இருக்குது. சமாதியா இல்ல, ஒரு தூண்ல அவருடைய இது இருக்கு இங்க பக்கத்துல, சென்ட் தாமஸ் மவுண்டன் இன்னைக்கு சொல்றோம், பரங்கி மலையில. ஸோ அவர் இங்க வந்து அந்த 5 தீர்த்தங்களில் ஒரு தீர்த்தமா அந்த 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 நடக்கும்போது தான் அப்போ தெரியல உங்களுக்கு, அந்த அம்மையாருக்கு அப்பனுக்கும் இடைப்பட்ட அந்த பெரிய பிரச்சனையில மாட்டி, நீ இங்க மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அங்க போய் தீர்த்தம் எடுத்துக்க இந்த பாவத்தை, ஏதாவது அம்மையார்கிட்ட கோபப்பட்டாங்க இல்லையா, அந்த கோபத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி தான் நீங்க தீர்த்தத்துல போய் வந்து சாப விமோச்சனம் பட்டது. இப்ப பிரிங்கி முனிவரும் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம
அகத்தியர் வந்து இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித உடல்ல சராசரியாக 4448 நோய்கள் வருமா. இந்த நோய்களுக்கு என்னென்ன மருந்து, எப்படி என்னென்ன தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா வேறு, இலை, அது மேல பழமா இருக்கிறது, விதையா இருக்கிறது, கட்டையா இருக்கிறது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு காம்பவுண்ட்ல எவ்வளவு பண்ணா மருந்து அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை இறைவன் அகத்தியருக்கு கொடுத்த இடம்தான் இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம். மனம், மந்திரம், மருந்து, இதெல்லாம் யாரெல்லாம் செய்வாங்க, இந்த மருந்து செஞ்சா அது வந்து பலன் இருக்கும் அப்படின்னா அந்த அட்டமா சித்துக்களை எல்லாம் பெற்றவர். இப்ப மற்றவங்க எல்லாம் செஞ்சு ஆகாதா அப்படின்னா அங்கே இயமம் நியமம் சொல்லுவாங்க. இந்த இயமம் நியமம் அட்டமா சித்துக்கள்ல மனம் செம்மைப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் இறைவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அட்டமா சித்துக்களை கொண்ட சித்தர்கள் எல்லாம் அவங்கதான். சோ அந்த அட்டமா சித்துக்களில் இருக்கிற இயமம் நியமம், அதாவது மனதார யாருக்கும் நான் எந்த ஒரு தேர்தலும் செய்யவில்லை, இந்த உடலாலும் யாருக்கும் செய்யல, எப்போதுமே நான் வந்து நல்லதை மட்டுமே இந்த மக்களுக்கு, மாநிலர்களுக்கு செய்வேன் என்ற உறுதிமொழியோடு இருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களும் அந்த தெய்வீக கடாட்சம் கொண்டவர்கள் இந்த மருந்தை செய்து மக்களுக்கு கொடுத்தால் அது பலன் உண்டாகும் என்பதுதான் இந்த ஆலயத்தோட மிகச்சிறப்பு. இந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு எதுக்காக வரணும், அப்படி வந்தா என்ன நடக்கும், இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் இந்த கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னு. 12 பௌர்ணமி தினங்கள் தொடர்ந்து நீங்க வந்து இங்க வந்து நெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் பிணி நீங்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஈசனே மருத்துவர் தான் உங்களுக்கு. ஒவ்வொரு பிரதி வியாழக்கிழமை நீங்க நெய் தீபம் தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா திருமண தடை நீங்குமா. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து சனிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் போட்டீங்கன்னா கடும் உடல் உபாதையிலிருந்து நீங்கள் வந்து நிவாரணம் அடைவீங்க. 6 மாசத்துக்கு நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நீங்க வந்து நெய் தீபம் இருக்குன்னா உங்களுடைய பாவ விமோச்சனங்கள் போகும். இதுதான் பரிகாரம் உங்களுக்கு. இப்படி ஒரு நெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு நாள் கிழமைகளில் நீங்கள் செய்யும் எதை வேண்டி நீங்க எதை செய்யறீங்களோ அதெல்லாம் இங்க இருக்கும். இது அல்லாம நீங்க வந்து உடல் பிணி, மனப்பிணி இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அங்க போய் அந்த கோயில் ஆலயத்துல நீங்க போய் பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த பிரகாரம், அந்த கோசாலை, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய புத்தகங்கள் எல்லாம் புத்தக கடை இருக்குது பாருங்க. நான் கூட இந்த மருந்தீஸ்வர் என்னும் நல் மருத்துவர் ராஜகோபாலன் ஐயா எழுதினது 200 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 230 பக்கங்கள் இருக்குது. 231 பக்கங்கள் இருக்குது. மருந்தீஸ்வர் என்னும் நல் மருத்துவர் தல வரலாறு, இதுல எல்லாமே இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த தல வரலாறை நீங்கள், ஆலய வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் மருந்தீஸ்வரர் ஆலயத்தோட முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது அங்க புத்தக கடையிலே கிடைக்குது, நீங்க வாங்கி படிக்கலாம். பொதுவா நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் புத்தகத்தை மட்டுமல்ல, நான் போய் கண்டு தரிசித்த அந்த ஆலயத்தின் மகிமைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஆலயம் வந்து இந்து அறநிலைத்துறை சார்பில் இருக்குது. வழக்கம் போல நீங்க காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை உங்களுடைய தரிசனம் கிடைக்கும். 4 மணிக்கு பிறகுதான் தண்டை திறப்பாங்க. இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். வன்னி மரம் இருக்குது, அங்கெல்லாம் மருத்துவ குணம். அங்க போய் பாருங்க, போய் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ரம்யமான ஒரு இடம். டைமா நீங்க போகணும். ஆலயத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்திரை குளம் இருக்கு, தெப்பத்த குளம் இருக்குது, தேர் பக்கத்துல இருக்குது, 16 கால் மண்டபம், இதெல்லாம் நீங்க அங்க உட்காந்துக்கலாம். நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. காரெல்லாம் வந்து பார்க் பண்ணிட்டு அழகா போற அளவுக்கு இருக்குது. அல்லாத நீங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் சிரமம் என்னன்னா இந்த பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த கோயில் அப்படி இல்லை. கோயிலுக்கு கிழக்கு பிறப்பு அந்த பெரிய குளம், தெப்ப குளத்துக்கு பக்கத்துல சுத்தி உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் போய் நீங்க தாராளமா உட்காந்து நல்ல திருப்தியா போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஐயோ வண்டி வெளியே கிடக்கு அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், திருப்தியா செஞ்சுட்டு வரலாம். நிறைய உள்ளுகளே பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் தனி சன்னதி இருக்கு. முருகனுக்கு, விநாயகருக்கு, அம்பாளுக்கு, திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் ஆலயம் தனி சன்னதி, அம்பாள் பிரகாரங்கள்லாம் போய் பாருங்க. சென்னைக்குள்ள இருக்குது. சென்னையில ஒரு மணி நேரம் போய் உட்காந்து பாருங்க. உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்ல, அவ்வளோ அருமையா இருக்கும் உங்க உட்காந்து பார்க்க. இது போன்ற நிறைய ஆலய தரிசனங்கள், சிவன் ஆலயம், முருகன் ஆலயம், அம்மன் ஆலயம், இது போன்ற நிறைய ஆலயங்கள் பத்தி ஆலய தரிசனம் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது. இங்கே சித்திரக்கல் திருவடி இணையதளத்திலே இருக்குது. அதை நீங்க அந்த பிளேலிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற ஆலயங்கள், வராகி அம்மன், இதெல்லாம் அவருடைய மகிமைகளை எல்லாம் கொடுத்துருக்கோம்.
இது போன்ற விவரங்களை வந்து நீங்க www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்துல இருக்குது, அதையும் நீங்க பாருங்க. இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடன் நாங்க கொடுக்கிற இந்த காணொலிகள் எல்லாம் உங்களை உடனே வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இவ்வளவு தூரம் இருக்கிற இந்த எஃபர்ட்டுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்குற சன்மானம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.